அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. இதை கேட்குற ஒவ்வொரு மக்களையும் தேவனாகி கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, அடிமையை மறைத்து நீங்கள் பேசுங்க. நன்றி ஆண்டவரே. கண்ணீரோடு கவலையோடு பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே உடைய வார்த்தையினால் விடுதலையை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய கண்ணீரை துடைக்கணும், மன பயங்கள் நீங்கணும், அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும், கர்த்தர் நாம மகிமைப்படணும். நன்றி ஏசப்பா ஸ்தோத்திரம். உடைய கருத்தில் இந்த கிராஸ் டிவி ஊழியர்களையும் பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கின்றோம். கர்த்தர் பொறுப்படும் வார்த்தையை ஆசீர்வதித்து மக்களுக்கு கொடுங்க. என்னை மறைத்து கொள்ளுங்கப்பா. நன்றி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உங்களை சந்திக்க ஒரு வாய்ப்பை என் தேவன் தந்ததுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் டிவிலையும் யூடியூப்லையும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கின்றீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை உங்களை தேவனுக்கு நேராக நடத்தக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய ஆத்துமாவை இயேசுவோடு கூட ஐக்கியப்படும்படி என்கரேஜ் பண்ணக்கூடிய வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்லி கொண்டு இருக்கின்றேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அவருக்கே துதிக்கான மகிமை எல்லாம் செலுத்துகிறேன். நாளில் பாருங்கள், முதலாவது இந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன கொடுக்க அப்படின்னா, மறக்கவே கூடாத வசனங்கள். மறக்கவே கூடாது. வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திலையும் மறக்கவே கூடாத சில வசனங்கள் இருக்குது. என்னென்னைக்குமே நம்ம மறக்கவே கூடவே கூடாது. எப்பவும் நம்ம நினைவிலையும் நம்ம சிந்தனையிலையும் நம்ம வாயிலையும் இந்த கர்த்தருடைய வார்த்தை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்குரிய சில வசனங்களை நீங்கள் நன்றாக கேட்டு மனப்பாடம் பண்ணிக்கொள்ளும்படி சொல்கிறேன். மறக்கக்கூடாத வசனம் என்று யாத்திராகமும் 34வது அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினான். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமுள்ள தேவன் இருக்கட்டும். ரெண்டும் அதாவது கர்த்தர் என்ன சொல்றார் பாருங்க. ஒரு அருமையானது. தன்னை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். எவ்வளவு அழகாக தேவன் அவரை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த ஒரு மேகத்தில் இறங்கி மோசே அருகே நின்று அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக அப்படியே கடந்து போகும்போது சொல்லுகிற வார்த்தை, அவர் கர்த்தர். எப்படி சொல்றாரு? அவர் கர்த்தர். அப்புறம் சொல்றாரு, இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன் என்று இந்த வசனம் சொல்லுகின்றது. அருமையாக இருக்குல்ல? இரக்கம், கர்த்தருடைய இரக்கம், அதை நம்ம கைக்குள்ளே வைத்துக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையில் கூட நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை, ஆண்டவரே நீர் இரக்கம் உள்ளவர், நீர் தயவுள்ளவர். நீங்களே தானே சொல்லியிருக்கீங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம வாக்குத்தத்தங்களை சொல்லும்போது இந்த வார்த்தையை நம்ம சொல்ல வேண்டும். அதாவது நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியம் உள்ளது. மகா தயைனா என்னது? நன்மை செய்யக்கூடிய ஒரு குணம் உள்ள ஆண்டவர். இந்த வார்த்தையை எல்லாம் நம்பிதான் நாங்கள் பிழைத்து கொண்டு இருக்கின்றோம். நான் இன்றைக்கு உங்கள் முன்பாக இந்த வார்த்தையை, வசனத்தை இவ்வளவு தெளிவாக சொல்லுகிறேன் என்றால் ஆண்டவருடைய அந்த இரக்கத்தை நான் அனுபவித்திருக்கிறேன். குடும்ப சூழ்நிலைகளிலும் ஊழியத்தின் பாதைகளிலும் வருகிற எல்லா நெருக்கத்திலும் நான் நினைக்கிற ஒரு வார்த்தை, ஆண்டவரே நீர் இரக்கம் உள்ளவர், நீர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர், நீர் தயையும் சத்தியமும் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர். இதெல்லாம் நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லி பார்த்துருக்கீங்களா? ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவர் முக்கியப்படுத்தி இருக்கிறார். இது தேவனுடைய வாயில இருந்து வந்த வார்த்தை. யோசித்து பாருங்க. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் வர மனுப்புத்திரனும் அல்ல என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் இந்த அருமையான ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து, கர்த்தாவே இரக்கமுள்ளவருப்பா, நான் ரொம்ப நெருக்கப்படுறேன்ப்பா,
மோசமான சூழ்நிலையில் இருக்கப்பா, எனக்கு இப்படி ஒரு வியாதி இருக்குப்பா, பிள்ளைகளால் எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் இருக்குப்பா, நீங்கள் இரக்கமுள்ளவர்னு சொல்லியிருக்கீங்களே, நீங்கள் தானே சொன்னீங்க, நீடிய சாந்தம் உள்ளவர்னு சொன்னீங்க, பொறுமை உள்ளவர்னு சொல்லியிருக்கீங்க, மகாதயை ரொம்ப அள்ளி கொடுக்கிற ஒரு ஆண்டவர், சத்திய உண்மை உள்ள தேவன் என்று இந்த 2 வசனங்களும் சொல்லுகின்றன. அடுத்த வசனத்தை பாருங்க, யாத்திராகமம் 34:7. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை. நம்முடைய 1000 தலைமுறையையும் ஆண்டவர் இரக்கத்தை காப்பாராம். ஆண்டவர் இரக்கத்தை காப்பாராம். ஒரு அருமையான சகோதரி தன்னுடைய மகனுடைய திருமணத்தை அன்றைக்கு தேவ சமூகத்தில் அவர்கள் திருமணம் நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆலயத்தில் அவர்கள் தனியாக ஒரு ஓரமாக உட்கார்ந்து தேவ சமூகத்திலே ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, இந்த பிள்ளையினுடைய இந்த திருமண வாழ்க்கை நீர் ஆசீர்வதி, என் பிள்ளைகள் இந்த முதல் பிள்ளையினுடைய இந்த திருமண வாழ்க்கை நீர் ஆசீர்வதியப்பா, என் பிள்ளைகளோடு கூட நீங்கள் இருங்கப்பா, இந்த திருமணத்தில் இன்றைக்குடைய சன்னிதானத்தில் முழங்கால் படிக்கிட்டு இருக்கிற என்னுடைய மக்களை, இந்த மருமக்களை நீர் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அழுது ஜெபம் பண்ணி இருக்கிறார்கள். கர்த்தர் எப்போது பேசியிருக்கிறார் இதே வசனத்தை, நான் உனக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வேன் என்று அந்த மாப்பிள்ளையுடைய அம்மாட்ட கர்த்தர் பேசியிருக்கிறார். அவங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். நன்றி ஆண்டவரே, அந்த கல்யாணத்தை அன்னைக்கு இருந்த சந்தோஷம் என்ன அப்படின்னா, 1000 தலைமுறை என் பிள்ளைகளை என் தேவன் ஆசீர்வதிப்பார், பிறகு என்ன எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமும் மிகுந்த மகிழ்ச்சியுமாக அவர்கள் இருந்தார்களாம். அதே வசனத்தை பாருங்க, அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் குற்றவாளியே குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். இந்த இடத்துல 4 தலைமுறை விசாரிக்க வருகிறேன் என்று சொல்லுகின்றார் என்று பார்க்கின்றோம். ஆனால் நீங்கள் முந்தின வசனத்தை சொல்லும்போது என்ன அதில் உங்களுக்கு அர்த்தம், நீங்கள் மன்னிப்பை கேட்டுவிட வேண்டும், சாபத்துக்கு ஆளாகாதபடிக்கு தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர் மன்னிக்கிறார், மனிதர்கள் மன்னிக்க மாட்டேங்கிறாங்க, ஆனால் தேவன் அப்படி கிடையாது, அவர் மன்னிக்கிறவர். அந்த அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். அப்படின்னா என்ன? யாருக்கு அந்த மன்னிப்பு? குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் தண்டிக்கிறவர்னா அவன் தேவ சமூகத்திலே தன்னுடைய பாவத்தை சொல்லவில்லை, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று மனஸ்தாபப்படவில்லை, தேவ சமூகத்துக்கு ஓடி வரவில்லை. அதனால் 4 தலைமுறை விசாரிக்கிற கேட்டகரிக்கு அது போய் விடுகிறதாக நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை, எனக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்துக்கு 1000 தலைமுறை இறக்க வேண்டும் என்றால், ஆண்டவரே நீர் என்னை மன்னியும். மன்னிப்பு உலகத்திலே பெரிதான ஒன்று. பாவம் பெரிது தான், ஆனால் பாவத்தை விட மன்னிப்பு என்று தேவ சமூகத்துக்கு வரும்போது பாவத்தின் கொடுமையை விட, நரகத்தை விட, பாதாளத்தை விட, அங்கே இருக்கிற அக்கினியை விட, அங்கே இருக்கிற புழுவை விட நான் மன்னிப்பு கேட்பது பெரியது என்று கர்த்தர் சொல்கிறார். மன்னிப்பு கேட்க மனசு இல்லையா? தேவ சமூகத்திலே அழுது மன்னிப்பு கேட்க மனதில்லையா? மன்னிப்பு கேட்டு வாருங்கள். இது நீங்கள் மறக்கக்கூடாத வசனம். ஆண்டவரே, நீ 4 தலைமுறை மட்டும் எங்களை விசாரிப்பதற்கு நான் ஒன்றுமே இல்லைப்பா, இந்த தலைமுறையோட ஸ்டாப் பண்ணிடுங்க இயேசுவே. தேவனே, நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் என்று கேட்க வேண்டும். ஏனென்றால் மன்னிக்கிறதிலே அவர் தயை பெருத்தவராக இருக்கின்றார். நீங்கள் இந்த செய்தி 30 நிமிடங்கள் தான், நீங்கள் கண்டிப்பாக இது நீங்கள் கூர்மையாக நீங்கள் உட்கார்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையும் உங்களுக்கு முத்துக்களாக இருக்கும். அருமையானவர்களே, இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியம் உள்ள தேவன் என்று இந்த வேதம் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். யோவான் 4:8 என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
நான் அன்பாகவே இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த அன்பை நமக்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டும். அவர் எரிச்சல் உள்ள தேவன் தான், இல்லைன்னு இல்லை. அவர் கோபப்படுகிற தேவன் தான், 4 தலைமுறை விசாரிக்கிற தேவன் தான். ஆனாலும் பாசிட்டிவாக நமக்கு சாதகமாக இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ இந்த அன்பான தேவனுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம அவரிடத்திலே சரண்டர் ஆக வேண்டும். தேவனிடத்திலே மன்னிப்பை கேட்க வேண்டும். நம்முடைய பிள்ளைதான் என்று சொல்ல வேண்டும். நீங்கள் எனக்கு வேண்டும் ஆண்டவரே என்று கேளுங்க. அப்படி கேட்கும்போது அவர் 4 தலைமுறை அல்ல, விசாரணை கிடையாது, 1000 தலைமுறை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஏசாயா 43வது அதிகாரத்தில் 25வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். ஏசாயா 43:25. நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன். உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். கொலைச்சி போடுற எப்படி பாருங்க. நம்ம பாவம் எழுதின அந்த ஒரு பெரிய சீட்டு இருக்கு, நம்முடைய ரெக்கார்டு, பாவத்தினுடைய ரெக்கார்டு. அந்த ரெக்கார்டை நம்ம அவர்கிட்ட மன்னிப்புப்பா, மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. குற்றங்கள் இல்லையே என்று சொன்னால் நம்மை தான் ஏமாற்றி நலிந்திடுவோம். குற்றங்கள் அனைத்தையும் எடுத்துரைத்தால் தேவன் குற்றத்தை மன்னித்து வாழ்வளிப்பார். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. மன்னிப்பு கேட்டு அவருடைய சமூகத்தில் மனஸ்தாபப்பட்டு கண்ணீரோடு செபிக்கும்போது அவர் 1000 தலைமுறை இரக்கம் செய்கிறவராக இருந்து உடைய பாவங்களை குலைத்து போடுவார். அப்படியே அந்த ரெக்கார்டு, பாவத்தினுடைய நம்முடைய ரெக்கார்டு, அதை அப்படியே கிழிச்சு பறக்கி தூர போட்டுட்டு அதை நினைக்கவே மாட்டார். வேதம் சொல்லுகிறது, அருமையானவர்களே, உன்னுடைய எல்லா நெருக்கத்துக்கும், எல்லா கஷ்டத்துக்கும், நிறைய வியாதிகளுக்கும், போராட்டங்களுக்கும் முதல் காரணம் பாவம் தான். அதை மட்டும் மன்னிப்பு கேட்டுவிட்டால் அடுத்தவர் கர்த்தர் சிட்சித்தாலும் அவர் தண்டித்தாலும் அது கண்டிப்பாக விடுதலை ஆகிரும். ஆனால் பாவம், நம்முடைய கர்ம பாவங்கள், அது தேவனுக்கு முன்பாக நிற்குமானால் நீங்கள் என்ன செய்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் மன்னிப்பு முக்கியமானது. மன்னிப்பு நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஆறுதலை கொடுக்கக்கூடியது, இளைப்பாறுதலை கொடுக்கக்கூடியது. தேவ சமூகத்திலே அறிக்கை செய்கிற பாவ மன்னிப்பு தான். செப்பனியா 3வது அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். யாராவது இப்படி சொல்லுவாங்களா? எப்படி சொல்றாரு? அவர் உன் ஆக்கினையை அகற்றுவேன் என்கிறார். ஆக்கினைனா என்ன தெரியுமா சகோதரனே, சகோதரியே? தண்டனை, தீர்ப்பு. கோர்ட்டில் தீர்ப்பு கொடுக்காங்க பாருங்க, பயங்கரமாக இருக்கும் தீர்ப்பு. அந்த தீர்ப்பை ஆண்டவர் என்ன சொல்ற அப்படின்னா, தண்டனையை உன்னை விட்டு அகற்றுகிறேன் என்கிறார். எப்படி கேட்கும்போது எப்படி இருக்கு? நமக்கு சந்தோஷமாக இருக்குல்ல. கர்த்தர் என்னுடைய ஆக்கினையை அகற்றக்கூடியவராக இருக்கிறார். அதை இன்னொரு நேரம் அதை வாசிங்க. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். தண்டனை அகற்றின உடனே சத்துரு என்ன செய்திருவான்? ஓடி போயிடுவான். சத்துருவை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கே காணாதிருப்பாய். தேவன் உன் நடுவில் இருக்கிறார். நம்ம நடுவில் இருக்கார். என்ன ஒரு சந்தோஷம்! நம்ம நடுவில் இருக்க. நீங்கள் அறியா ஒருவர் உங்கள் நடுவில் வந்து விட்டார். அருமையானவர்களே, நம்ம வீட்டுக்குள்ளே எதுக்கு இப்படி பிரச்சனை? ஏன் நம்ம மனதில் சஞ்சலங்கள்? எதுக்கு நமக்கு இந்த நெருக்கங்கள்? நீங்கள் சொல்லுங்க. அப்பா கூட இருக்கீங்கல்ல,
விடுதலை கொடுங்கப்பா. நீங்கள் கூட இருக்கிறது எனக்கு போதும், அதுதான் எனக்கு சந்தோஷம்ப்பா. நீங்கள் கூட இருங்க, என் நடுவிலே நீங்கள் இருங்க. இனி நான் தீங்க காணக்கூடாது, தீங்கெல்லாம் என்னால் காண முடியாது அப்படின்னு நம்ம சொல்லும்போது மறக்கக்கூடாத வசனங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லி கொண்டு இருக்கின்றேன். இதெல்லாம் நீங்கள் மறக்கக்கூடாத வசனங்கள். நீங்கள் யூடியூப்லன்னா திருப்பி போட்டு ஆன் பண்ணி இந்த வசனங்களை எழுதி கொள்ளுங்கள். நீ எல்லா சூழ்நிலையிலையும் இந்த வசனத்தை நாம் சொல்ல வேண்டும். மறக்கக்கூடாத வசனங்கள். இரக்கமுள்ளவர் என்றும் நம்முடைய பாவங்களை நம்ம மன்னிப்பு கேட்கும்போது அதை குலைத்து போடுகிறவர் என்றும் திருப்பி நினைக்காதவர் என்றும் வேதம் சொல்லுகிறது. ஆக்கினைகளை அகற்றுவேன் என்று சொல்லுகிறது வேதம். உன் நடுவில் நான் இருப்பேன் சொல்கிறாரு. யாரு? எந்த மன்னன் உம்மை போல் வந்து எமது நடுவிலே தங்கி மகிழுவான்? எந்த ராஜா நம்ம வீட்டில் வந்து இருப்பார்? இன்றைக்கி நம்ம எலெக்ஷன் நம்ம பார்த்துருக்கோம். எலெக்ஷன் நடந்திருக்கு. ஒரு அரசியல் தலைவரை நியமித்திருக்கிறார். மக்கள் ஓட்டு போட்டாலும் தேவன் அதிகாரம் அவரை நியமித்திருக்கிறார். அவர் நம்மளுடைய முதலமைச்சர் உங்கள் வீட்டில் வந்து, உங்கள் சின்ன வீட்டில் 10க்கு 10 உள்ள வீட்டில் வந்து இந்த முதலமைச்சர் இருப்பாங்களா? இந்த பிரதமர் இருப்பாங்களா? எந்த எம்எல்ஏவாவது இருப்பாங்களா? எந்த கலெக்டர் வந்து இருப்பாங்களா? கவர்னர் வந்து இருப்பாங்களா? நம்ம வீட்டுக்குள்ளே ஜனாதிபதி வந்து இருப்பாங்களா? உதவி ஜனாதிபதி இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. ஒரு ஆரை வந்து இருப்பாங்களா? வேண்டாம். ஒரு கவுன்சிலர் வீட்டுக்குள்ளே வாங்கன்னு வந்து நம்ம வீட்டில் உட்காந்து தண்ணி வாங்கி குடிப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. வெளியே நின்றுட்டு போயிடுவாங்க. ஆனால் தேவன் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், உன் நடுவில் இருக்கிறார். எந்த மன்னன் உம்மை போல் வந்து எமது நடுவிலே தங்கி மகிழுவான்? வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. எந்த மன்னன் உம்மை போல் வந்து எமது நடுவிலே தங்கி மகிழுவான்? பரிசுத்தவான்கள் எழுதி வைத்திருக்கிற பாடல். எந்த ராஜா நம்ம வீட்டுக்குள்ளே வந்து இருப்பார்? நான் ஏசப்பா சொல்கிறேன், உன் நடுவில் நான் இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வீட்டுக்குள்ளே, எங்கள் வீட்டுக்குள்ளே தேவன் வந்திருந்தார். அநேக சமயங்களிலே இந்த ஆவிக்குள்ளாக நான் அவரை பார்த்திருக்கிறேன். தத்ரூபமாக பார்க்கவில்லை. ஆவியிலே தேவன் என்னோடு கூட இருந்ததை, எங்கள் வீட்டுக்குள்ளே அவர் இருந்ததை நான் உணர்ந்திருக்கிறேன். ஒரு முறை 2020ஆம் ஆண்டு இந்த சைடு ஓரமாக கட்டிலிலே படுத்திருந்தேன். சுவரை ஒட்டி சுவரை பக்கமாக திரும்பி நான் படுத்திருந்தேன். இங்கிருந்து கர்த்தர் என்னோடு பேசினார். அந்த சுவர் பக்கம் வந்து நின்று பேசினார். நான் சொன்னேன்ப்பா, 22 அடி நீளம், அகலம் ஒரு 8 அடிக்குள்ளே தான், 2 கட்டில் போடலாம், நடுவில் நடக்கலாம். இந்த சிறிய வீட்டுக்குள்ளே வானம் சிங்காசனம் பூமி பாதபடி என்று சொன்ன நீங்கள் இங்கே வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு நாள் காலையில் 7 மணி இருக்கும், நான் அப்படியே படுத்துக்கிட்டே ப்ரேயரில் இருக்கேன். ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இருதயத்தில் ஆண்டவருடைய கிருபையினால் இருதயம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறதுனால ஜெபம் அப்படியே தண்ணியை போல் வந்துக்கிட்டு இருக்க நேரம் அப்படியே குபு குபு என்று என்னுடைய தலைமாட்டுக்கிட்டே மேகம் அப்படியே குபு குபுன்னு வருது. நான் அதை பிடிக்கும்படி ட்ரை பண்ணுறேன். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், இதுதான் என்னுடைய செக்கினா மகிமை, இதனுடைய மகிமை என்று சொன்னார். எனக்கு எப்பா அன்னைக்கு மோசே முன்னால் காணப்பட்ட அந்த மகிமை இந்த சிறிய வீட்டுக்குள்ளே, ஒரு எளிய வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்களாப்பா, வந்துட்டீங்களா ஆண்டவரே? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நன்றி ஆண்டவரே, நீங்கள் சொல்லுங்கள், எங்கள் வீட்டுக்குள்ளேயும் வாங்கப்பா. அதான் சொல்கிறார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை வாசிங்க, இனி தீங்கை காணாதிருப்பாய். திருப்பி எப்படி தீங்கு வரும்? எப்படி உங்களுக்கு தீங்கு வரும்? அவர் வரும்போது நாம் அவருக்குள்ளே வாழ வேண்டும்.
பரலோகத்தை நாம் கவர வேண்டும், இயேசு கிறிஸ்துவை நாம் கவர வேண்டும். அப்படி கேட்ட ஜெப வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை இருக்க வேண்டும். நம்ம பரலோகம் எனக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று கேட்க வேண்டும். பரலோகம் நமக்கு ஆதரவு தர வேண்டும். எனக்கு எப்பவுமே அப்படி ஒரு ஆசை, எனக்கு பரலோகத்தில் இருந்துதான் ஆரோக்கியம் வர வேண்டும், பரலோகத்தில் இருந்துதான் வருகிற ஆசீர்வாதம் என் பிள்ளைங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், என்னுடைய ஊழியத்தை பரலோகத்தில் இருந்து ஆசீர்வாதம் வேண்டும் ஊழியம் அப்படின்னு சொல்லி தான் கேட்பேன். இந்த செய்தியை நான் எடுக்கும்போது வீட்டு வாசலில் படியில் உட்கார்ந்து எடுக்கிறதுக்கு எனக்கு வசதியாக இருந்தது, சூரிய வெளிச்சத்தில். அப்போ நான் கேட்டேன், ஆண்டவரே, இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் முத்துக்கள் போல இருக்கின்றன, ஆனால் இதை கேட்கின்ற மக்கள் குறைவாக தான் இருக்கின்றார்கள். குறைவாக இருந்தாலும் அவங்களுக்கு இது பரலோகத்தின் ஆதரவுக்கு ஏதுவாக இருக்கட்டும். நாங்கள் மைனாரிட்டி அல்ல, கிறிஸ்துவமாகிய நாங்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாங்கள் மெஜாரிட்டியும் இல்லை, அதை விட பெரியவர். ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியை எண்ண முடியுமா? பூமியில் உள்ள மண்ணை எண்ண முடியுமா? அப்படி போல கிறிஸ்தவம் மெஜாரிட்டியை விட மேலானது என்று நான் சொல்லுகின்றேன். கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத. அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்டை கொட்டை உயருவான், அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்டை கொட்டை உயருவான், கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு பக்தன் பரிசுத்த ஆவியானவரால் எழுதியிருக்கிறார். இந்த வரைக்கும் மக்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றார்கள். அருமையானவர்களே, நீங்கள் இன்னைக்கு ஒன்று கேளுங்க, பரலோகம் எனக்கு ஆதரவாக இருக்கட்டும். பரலோகம் மட்டும் நமக்கு ஆதரவாக இருந்துச்சுன்னா நம்ம பிள்ளைங்களை தேவன் ஆசீர்வதிப்பார், நீதியின் பாதையில் நடத்துவார், ஆக்கினைகளை அகற்றுவார், நடுவில் இருப்பார், இனி தீங்கை காணாதிருப்பார். அல்லேலூயா. தீங்கு வரக்கூடாதுப்பா. 1000 சொப்பனை நீங்கள் பாருங்க, கெட்ட சொப்பனமே பாருங்க, நடக்காது என்று சொல்ல வேண்டும். வேதம் தான் எனக்கு முக்கியம். வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த கெட்ட சொப்பனத்துக்கு ஆப்போசிட்டாக என் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறது, இனி தீங்கை காணாதிருப்பாய். தீங்கையெல்லாம் பார்க்க முடியாதுப்பா, தீங்கை பார்க்க முடியாதுப்பா, அதெல்லாம் கஷ்டம். அதுக்கெல்லாம் அந்த இருதயம் தாங்காதுப்பா. கேளுங்க கேளுங்க, சமாதானம் தந்துருங்கப்பா இருதயத்தில். கேளுங்க, இருதயம் சஞ்சலமாகவே இருக்கவே கூடாதுப்பா. தூங்கி எழுந்திருக்கும் போது இருதயம் அப்படியே ஃப்ரீயாக இருக்கணும். கர்த்தருடைய வசனத்தோடு நான் எந்திக்கணும் ஆசைப்படுறேன். எபிப்பீங்களா? கேட்பீங்களா? இன்னும் ஒரு வசனம் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். மீகா 7வது அதிகாரம் 19வது வசனம். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி, நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி, நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். என்ன ஒரு அருமை! இந்த இயேசுவை என்றைக்கு காண்பேனோ, என் இயேசு தேவா உம்மை என்றைக்கு காண்பேனோ. பாவங்களை என்ன செய்வாராம்? சமுத்திரத்தின் ஆழங்களில் அவர் நம்ம மேலே இறங்குவார். இறக்கம் இருக்கு பார்த்தீங்களா? சே, ஆண்டவருடைய ஒரு இறக்கம். ஒரு ஜவுளி கடையில் நம்ம ஜவுளி எடுக்கிறோம், எங்கள் ஃப்ரெண்டோட பேரை அங்கே சொல்லியாச்சுன்னா எங்களுக்கு உடனே அங்கே டிஸ்கவுண்ட் கொடுத்துருவாங்க. நாங்கள் இவங்களோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவோம். சொன்ன உடனே டக்கு டக்குன்னு டிஸ்கவுண்ட் போட்டுருவாங்க. 10% போடுவாங்க, 15% போடுவாங்க. என்ன பார்த்தீங்களா? இறக்கம் தான், இறக்கம். அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் எங்கள் பேரை சொல்லுங்கள், உங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. நம்ம சொன்ன உடனே டிஸ்கவுண்ட் போடுறோம். ஒரு மனிதனுடைய ஒரு அதிகாரம், அவங்களுடைய அந்த நேம் போடு இவ்வளவு வல்லமையாக இருக்குமானால், பரலோக ராஜ்யம் நமக்கு ஆதரவு கொடுக்குமா? அது நமக்கு பாவங்களை போடு சமுத்திரத்தின் ஆழத்தில் என்ன அங்கிருந்து டிஸ்கவுண்ட் வருது. அல்லேலூயா. நல்லா இருக்கா? பாவம் மட்டும் இல்லை, ஹாப்பி தான். என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. என்ன ஆனந்தம்.
என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. தேவா, நான் எதனால் விசேஷித்தவன். பாவங்களை மன்னிச்சிட்டீங்கல்ல, எங்க மேல திரும்ப நீங்க இறங்கிட்டீங்கல்ல, கடலின் ஆழத்தில் போட்டுட்டீங்கல்ல, அக்கிரமைகளை எல்லாம் அடக்கிட்டீங்கல்ல. ஒரு வச்சு மூட்டை வச்சு கட்டி குப்பை நம்ம போடுற மாதிரி அவர் குப்பையில் போட்டுட்டாருல்ல. அதனால் நான் அவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். கடைசியாக ஒரு வசனம், சங்கீதம் 103:3 வாசிங்க. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமா உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. அருமையானவர்களே, மறக்கக்கூடாத வசனம். அல்லேலூயா. சங்கீதம் 103:3. அவர் உன் அக்கிரமங்களை மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்குறார். உன் அக்கிரமம் மன்னிக்கப்படுது. நம்ம மன்னிப்பு கேட்கும்போது அக்கிரமம் மன்னிக்கப்படுது, நோய் சுகமாகுது. பிராணனை அழிவுக்கு விலக்கிறார், உயிரை அழிவுக்கு விலக்கி காக்கிறார். அதுக்கப்புறம் அதோடு இல்லை, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடி சூட்டுகிறார், கிரவுன் வைக்கிறார். கிரவுன் என்ன? அது கிருபையும் இரக்கமும் எனக்கு இருக்குன்னு சொல்லுது. எனக்கு கிருபையும் இரக்கமும் இருக்குன்னு சொல்லுது. அப்போ நான் மைனஸ் கிடையாதுல்ல, நான் மெஜாரிட்டியும் கிடையாதுல்ல, நான் மைனாரிட்டியும் கிடையாதுல்ல. அதை விட மேலே பரலோகத்தில் உள்ள சப்போர்ட்டு, பரலோக ராஜ்யமே எனக்கு சப்போர்ட்டாக இருக்குது, உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. அது என்ன சொல்லுது? கிருபை எப்போவுமே நமக்கு ஓவர்டேக் பண்ணிகிட்டே இருக்கும். என்ன வந்தாலும் வாழ்க்கையில் என்ன நீ வா பார்த்துக்கிடலாம். கிருபை எனக்கு முன்னால் ஓவர்டேக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. கிருபையினாலும் இரக்கங்களினாலும் அவர் எனக்கு கிரவுன் வைக்கிறேங்கிறாரு. விசுவாசிப்போமா? நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமனமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமாம், வயசாயிட்டுனா நிறைய பேர் சொல்கிறீங்க, கால் வலிக்குது, கை வலிக்குது. ஆமாம், வயசாயிட்டல, அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்கிறார் கர்த்தர். திரும்ப உன் வயது வாழ வயது போல் ஆகிறதாம். அதுக்கப்புறம் சொல்கிறாரு, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் மறக்கக்கூடாத வசனங்களை பற்றி நம்ம பார்த்தோம். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன். அவர் சத்தியம் உள்ள தேவன், பொய் சொல்ல மனிதன் அல்ல. நம்முடைய பாவங்களை நாம் மன்னிப்பு கேட்கும்போது அவர் சமுத்திரத்தின் ஆழத்திலே போடுகிறார், அதை நினையாமலும் இருப்பார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்குகிறார், ஒடுக்கி வைத்து நொறுக்கி சமுத்திரத்தின் ஆழத்திலே போடுகிறார். நினைக்கவே மாட்டேன்னு சொல்கிறார், நினைக்கவே மாட்டேன், நீ ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். இந்த ஆண்டவரை நம்ம நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். அக்கிரமங்களை மன்னிக்கிறவர், நோய்களை குணமாக்குறவர், அன்பாகவே இருக்கிறவர், சத்துருவை விலக்கிறவர், நம்முடைய நடுவிலே இருக்கிற தேவன். அவரை நாம் நோக்கி பார்ப்போம், ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றிப்பா, ஸ்தோத்திரம். எங்கள் நடுவிலே நீர் இருப்பதற்காகவுமே துதிக்கிறோப்பா. வல்லமையின் தேவன் எங்கள் மத்தியிலே இருப்பதற்காகவுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த அருமையான மறக்கக்கூடாத வசனங்களை மக்கள் மனதிலே பதிய வைத்து உம்முடைய மிகுந்த தயையை பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட எங்களை நாங்கள் தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க ஏசப்பா. எங்களை ஆசீர்வதி. மறக்கக்கூடாத வசனங்களை மறக்கவே கூடாது. நன்றி. இயேசுவின் நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.